வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல டீ காஃபியோட ஆல்டர்னேட்டிவான சுக்குமல்லி காபி எப்படி பண்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ட்ரிங்கை நீங்க பால் சேர்த்தும் சாப்பிடலாம், இல்லைன்னா பால் சேர்க்காமையும் சாப்பிடலாம். ரெண்டுமே எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் வீடியோல காமிச்சிருக்கேன். முதல்ல நம்ம சுக்குமல்லி காஃபியோட பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சுக்குமல்லி காஃபி பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு, கோல்டுக்கு, அஜீர்ணத்துக்கு, அதுக்கப்புறம் பாடி பெயினுக்குலாம் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. சும்மா சூடாக ஒரு டம்ளர் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா செம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சுக்கு காஃபியோட பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த சுக்குமல்லி காஃபி பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பண்ணலாம். பட் நான் பண்ண இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடாயில் 1/4 கப் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ இல்லைனா மீடியம் தான் வச்சுக்கலாம். ஹை வைக்கக்கூடாது. ஹை வச்சிங்கன்னா உங்களுக்கு மல்லி விதைகள் தீஞ்சிடும். ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக ரோஸ்ட் ஆகும். நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும். மல்லி விதைகள் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கமகமான வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுலயே ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா நீங்க அதிமதுரம், திப்பிலி, கடுக்கா அதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் சுக்குமல்லி காபி தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். வறுபட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடிக்கு பதிலாக முழு சுக்கு இருந்தா கூட நீங்க தட்டிட்டு சேர்த்துட்டு லைட்டா வறுத்துக்கோங்க. எவ்வளவு மல்லி எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு சுக்கு எடுக்கணும். அதாவது 1 கப் அளவுக்கு மல்லி எடுத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சுக்கு எடுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். அந்த சூட்லயே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நீங்க பல்க் குவான்டிட்டியில பண்றீங்கன்னா மிஷின்ல கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இல்ல கொஞ்சமா பண்றீங்கன்னா வீட்டுல மிக்சி ஜார்ல அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சி எடுத்துக்க போறோம். மிக்சி ஜார் ட்ரையா இருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அரைச்ச இந்த பொடியை நம்ம சல்லடையில போட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனான பவுடர் கிடைக்கும். மேலே திப்பி அப்படியே நின்றுடும் இல்லையா, அந்த திப்பியை திருப்பி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். அரைச்சதான் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி சலிச்சுக்கலாம். ஏதாவது மேலே லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தாலுமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு கப்பிலேயே போட்டு கூட நீங்க கொதிக்க விட்டுக்கலாம். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரசம் இல்லைன்னா மூலிகை குழம்பு பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபைனான பவுடர் எல்லாம் கீழே இருக்கும் இல்லையா, அதை நல்லா கிளீனான ஒரு ஜார்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1-2 மாசத்துக்கு வெளியே வச்சாலுமே நல்லா இருக்கும். பட் நீங்க யூஸ் பண்ற ஜார் கிளீனா இருக்கணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு தடவையும் யூஸ் பண்ற ஸ்பூனுமே ட்ரையா இருக்கணும். நீங்க பல்கா பண்றீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டை வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ இந்த பொடியை வச்சுதான் நம்ம பால் சேர்த்து பால் சேர்க்காமையும் ட்ரிங்க் பண்ண போறோம். முதல்ல பால் சேர்க்காம சுக்குமல்லி காபி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நார்மல் வாட்டர்லயே நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணி வச்ச பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பச்சை தண்ணியில பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு கட்டி உருண்டைகள் இல்லாம உங்களுக்கு அழகா கரைஞ்சிடும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சு கொஞ்சம் அப்படியே சுண்டி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம். அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்னரை நீங்க அதுல சேர்த்துட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பனக்கற்கண்டு, நாட்டு சக்கரை ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சேர்த்த ஸ்வீட்னர் கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணலாம். விண்டர்ஸ்ல எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வடிகட்டிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு தொண்டையில திப்பி எதுவும் மாட்டாது. நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாம். லைட் காரத்தோட நம்ம சேர்த்திருக்க ஸ்வீட்னரோட சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். ரொம்ப ரிஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஒரு தடவை பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த சுக்குமல்லி காபி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தலைவலி இல்லைன்னா கோல்டு வர மாதிரி இருக்குன்னா டக்குன்னு சூடா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு குடிச்சிருங்க. அப்படியே கோல்டு காணாம போயிடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பால் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப பால் சேர்த்து பண்ற சுக்கு காப்பி எப்படி பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நான் 2 கப் பால் எடுத்திருக்கேங்க. நார்மல் பால்லயே 1 டீஸ்பூன் இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுக்கு காப்பி பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தாங்குமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த பொடியை சேர்த்துக்கணும். இப்ப குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்க 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. 2 தடவை பால் அப்படியே பொங்குற மாதிரி வரட்டும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிட்டு சர்வ் பண்ணலாம். 2 டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும்.
பால் சேர்த்து பண்ணும்போது நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியானதுக்கு அப்புறம் தான் ஸ்வீட்னர் சேர்க்கணும். சூடா இருக்கும்போது வெல்லம் சேர்த்துட்டீங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். இதுக்குமே பனங்கல்கண்டு இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, கொதிக்கும் போது நீங்க வெல்லம் சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்தீங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டெம்பரேச்சர் அப்படியே லைட்டா கம்மியானதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். வடிகட்டிட்டு அப்படியே வார்மா சர்வ் பண்ணுங்க. அது டிராவல் ஆகிற ரூட்டை கூட உங்களால ஃபீல் பண்ண முடியும். சுக்கு மிளகோட அப்படியே லைட் ஹீட்டிங் காரத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். டைஜஸ்ட் ஆகல, வயிறு ரொம்ப ஹெவியா இருக்கு, ப்ளோட்டடா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பால் சேர்க்காம சுக்குமல்லி காப்பி போட்டு குடிங்க. ரொம்ப ரிலீவ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளோ ஈஸியா வீட்டில் பண்ண முடியுங்கிற போது எதுக்கு வெளியில வாங்கிட்டு இருக்கீங்க? டக்குன்னு இப்போ போய் உங்க வீட்டில் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.